வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கால தொடக்கத்தில் இருந்தே அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். மனசளவில் தளர்ந்து போயிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து உடல் நிலையில ஒரு நல்ல மாற்றம், பொலிவு பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நேரம். தொடர்ந்து பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு நாளுமே ஏற்படும். குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க, மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, எந்த துறையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் உங்களுக்கு இந்த சூழ்நிலைங்கிறது பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய நேரம்னே சொல்லலாம். கவலை எல்லாமே நீங்க போகுது. சிந்தனை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா போதும். தொடர்ந்து உங்களுக்கு சுப காரியங்கள் வீட்டில் நடக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போட்டிங்கிறது இனி இருக்காது. நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக தான் இருந்தாகணும். எந்த மாதிரி விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்குது, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடகராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கடகராசிக்கு அதிபதியே சந்திர பகவான் தான். கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் மாதிரி நட்சத்திரங்கள் கடகராசிக்குரியதா இருக்குது. கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லாருக்கிட்டையும் மரியாதை தர தெரிஞ்சவங்க. சாந்தம், சகிப்புத்தன்மை, கடவுள் பக்தி இது எல்லாமே அதிகமாக இருக்கும். நடுத்தரமான உயரம் இருப்பாங்கன்னு சொல்லலாம். கூர்மையான மூக்கு, உயர்ந்த நாசி, அழகான உதடுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பார்வை பொறுத்த வரைக்குமே ஒரு அழகு இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் இவங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால இவங்க பார்வையாலேயே மற்றவங்களை எல்லாரையும் கவர்ந்து திட்டுவாங்க. நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க. கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய வாழ்வில் உங்கள் லட்சியங்கிறது ஒரு உயர்ந்ததாக தான் இருக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். எல்லாருக்கிட்டையும் சகஜகமாக பழகுவீங்க. எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக செய்ய மாட்டீங்க. அதை பல தரப்பட்ட ஒரு ஆலோசனைக்கு பின்னாடி, பல தரப்பட்ட சிந்தனைக்கு பின்னாடி தான் அதை நீங்கள் முயற்சி செய்வீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஈடுபட்டாலுமே துணிஞ்ச பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் துயரம் இல்லைங்கிறது உண்மை. கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே ஒரு நண்டு ஒத்த உறவும் தான். நீர்லேயும் இருக்கும், நிலத்துலேயும் இருக்கும் நண்டு. அந்த மாதிரி தான் கடகராசி அன்புகள். இவங்க எங்கே கொண்டு போய் விட்டாலும் இந்த கடகராசி அன்புகள் பிழைச்சிக்குவாங்கன்னு சொல்லலாம். நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க. இவங்க கிட்ட பழகிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரிய முடியாது. தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்வாங்க. இதனால என்னவோ அடிக்கடி ஏமாந்து போகவும் செய்வாங்க. இருந்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்குமே மனிதனாக பிறந்துட்டாவே 4 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தான். கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய வெகுளித்தன்மைங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் மற்றவங்களால என்னதான் பிரச்சனை இடைவெளி ஏற்பட்டாலுமே இவங்களுடைய திறமையாலேயே இவங்க ஒரு சிறப்பான நிலையை அடைவாங்கன்னு சொல்லலாம். மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை ஒரு திறமைசாலியாக கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. பெரும்பாலும் கடகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அற்புதம். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுடைய அதிகாரத்தை செலுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. சில நேரம் கொஞ்சம் பேசவும் செய்வீங்க, அடுத்த கணமே திட்டும் செய்வீங்க. இது கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுகமும் துக்கமும் எல்லாமே ஒன்று தாங்கிற ஒரு மனப்பக்குவம் கொண்டவங்க. இதனாலே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். பொருளாதார நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் சில தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் உண்டானாலுமே உங்கள் வயசு சின்ன வயசுலேருந்தே உங்கள் தொடர் முயற்சியால் சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி வாங்கணும், இது எல்லாமே நீங்கள் செயல்படுத்தக்கூடிய உங்கள் குணத்தால் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பெற்றோரை தொடர்ந்து நீங்கள் மதிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இதனால் பெற்றோர் வழியிலும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இருந்தாலுமே கடகராசி அன்பர்களுடைய உண்மை என்னன்னா, கடகராசி அன்பர்களுக்கு எப்போதுமே மற்றவங்களுடைய உதவிங்கிறது தேவைப்படாது. கடைசி வரைக்குமே தன் கையே தனக்கு உதவிங்கிற பாணி தான். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே புத்திர பாக்கி உங்களுக்கு சிறப்பு. உங்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே நல்ல குழந்தைகள், சிறப்பான குழந்தைகள் உங்களுக்கு கிடைப்பாங்க. எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய வகையில் அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். பெண் குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு மிக மிக யோகம். ஆண் பிள்ளையாக இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி நீங்கள் எப்போதுமே பெருமாள் வழிபாடையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. சனீஸ்வரர் வழிபாடுமே நீங்கள் எப்போதும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும். அதுவும் இந்த புரட்டாசி காலகட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் பெருமாள் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. இயற்கையிலேயே ஒரு நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். அக்டோபர் மாத காலகட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் ஏற்பட போகுது. பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம்.
ரொம்ப நாளாக தொல்லை கொட்டுட்டு இருந்த ஒரு வியாதியாக இருக்கட்டும், உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும், அது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆனால் கோபத்தை மட்டும் இந்த காலத்தில் நீங்கள் கட்டுப்படுத்துறது அவசியம். மூக்குக்கு மேலே கோபங்கிறது உங்களுக்கு அதிகப்படியாக வரும். இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இல்லைன்னா நல்ல மனிதர்களை கூட இந்த காலத்தில் நீங்கள் இழக்க வேண்டியதாக இருக்கலாம். நட்பு விஷயங்களும் இந்த காலத்தில் நீங்கள் இழக்க வேண்டியதாக அமைஞ்சிடலாம். அதனால நீங்கள் இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. நல்ல செய்திங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லதாகவே தேடி வரும்னு சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கக்கூடிய யோகம் இது எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நிலம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை உங்கள் மனசில் இந்த காலத்தில் உண்டாகும். அதற்கான முயற்சி எல்லாமே செய்வீங்க. வியாபார ரீதியாக பணத்தை போடலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பங்கிறது இந்த காலத்தில் இருக்கும். தொடர்ந்து பெரியோர்களுடைய ஒரு நம்பிக்கையானவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்படுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து தொடர்ந்து இருக்கிறாங்க. இதனால தொழில் சம்பந்தமாக இந்த காலத்தில் கொஞ்சம் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணம் ஏற்பட்டாலுமே அதற்குண்டான ஆதாயம் கிடைக்கும். பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலம் அமைச்சிருக்குது. பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பு. சுக்கிர பகவான் 3, 4ஆம் இடத்துல அமைந்திருக்கிறதால தொடர்ந்து நீங்கள் தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்கான முயற்சி செய்வீங்க. எதிர்காலத்துக்குன்னு தொடர்ந்து நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் ஏற்பட போகுது. புதிய முதலீடு செய்கிறப்ப கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி நண்பராக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நீங்கள் இந்த காலத்தில் உங்கள் கூட பழகக்கூடியவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுனா அவங்கள விட்டு விலகி இருக்கிறதா நல்லது. கெட்ட எண்ணத்தோடு உங்ககிட்ட யாராவது நெருங்கினாலுமே அவங்கள விட்டு நீங்கள் எப்போதும் விலகிருங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால நீங்கள் எச்சரிக்கை செயல்பட வேண்டியது அமையுது. அதே மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக நடக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே மனஸ்தாபம் எல்லாமே நீங்கள் அன்பு அதிகரிக்கக்கூடிய நேரம். ஒருத்தர் புரிஞ்சு செயல்படுவீங்க. தாய் தந்தையை பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன மருத்துவ செலவு ஏற்படும். கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயங்களை கவனமாக இருங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பிரச்சனைங்கிறது எதிரிகளோட சூழ்ச்சியால் சில நேரம் வரலாம். நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மற்றபடி கடகராசி அன்பர்களுக்கு இந்த 30 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலன் தான். குழந்தைகள் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு சிறப்பான பலனை உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படுத்தி தருவாங்க. கொஞ்சம் உங்கள் சிந்தனையில் உங்கள் மனம் போன போக்கில் மட்டும் விட்டுறாதீங்க. கவனமாக செயல்படுங்க. ஆசைங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆசையை கட்டுப்படுத்துறது, கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் ஆதாயங்கிறது கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரும். சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காரிய தடைகள் எல்லாமே நீங்கன்னே சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்போ மந்த நிலைமை இல்லாமல் விலகி உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. தொடர்ந்து ஒரு உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு, புதிய முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பொறுத்த வரைக்குமே ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி செய்கிறதுக்கு உண்டான ஒரு இடமாற்றம் அமையும். மனசுக்கு பிடிச்ச விதத்தில் ஒரு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே இழுபறியாக இருந்துட்டு இந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய முயற்சி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புங்கிறது சாதகமாக அமைய போகுது. வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் நெருக்கடியாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக செயல்பட பாருங்கள். எதிர்கால சார்ந்த முடிவுகளை இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கிறது நல்லது. இது ஒரு சிறந்த அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் உண்டாகும். வாக்குறுதி கொடுக்குறப்ப மட்டும் கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களையும் தகுந்த ஆவணம் சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் கொடுக்கறது நல்லது. கொஞ்சம் பணிவான பேச்சு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். தொடர்ந்து ஒரு ஒத்துழைப்பு, ஆதரவுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சிங்கிறது ஏற்படும். உங்கள் மனசில் தோணக்கூடிய வித்தியாசமான சிந்தனையால் பல வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் பெற போகிறீங்க. தொடர்ந்து குருவோட பார்வை இருக்கிறதால, ஒத்துழைப்புங்கிறது கிடைக்கிறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மனை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறதுமே ஒரு நல்ல பலன் தான். குலதெய்வ வழிபாடுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செயல்பட்டு பாருங்கள். நன்மைங்கிறது உங்களுக்கு நாளுமே கிடைக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே மொத்தத்தில் கோச்சார சனி பகவான் வக்கரகத்தில் இருக்கிறது அஷ்டம சனி காலத்தில் ஏற்பட்ட வழக்கு விஷயம் இல்லாமல் உங்களுக்கு முடிவுக்கு வரும். எதிரிகளை பொறுத்த வரைக்குமே உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்களை கண்டாலே பயந்து போவாங்கன்னு சொல்லலாம். ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே இனி நீங்கும். அஷ்டமத்து சனி முடியக்கூடிய இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தூங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை கேட்டு செய்யறது நல்லது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தந்தை மகள் உறவு, மகன் உறவுங்கிறது இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தந்தை ரீதியாக ஏற்பட்ட இந்த மனஸ்தாபம் நீங்கும். கொஞ்சம் அதிகமாக உழைப்பு மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்.
மொத்தத்தில் இந்த காலங்கிறது உங்களுக்கு குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். வயசானவங்களுக்கு இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் உணவு தானம் செஞ்சுட்டு வர பாருங்கள். தயிர் சாதம் தானங்கிறது ஒரு சிறப்பான பலன் ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓம் நமோ நாராயணங்கிறத 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.